ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம புது சீரீஸோட 3வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம அசிஸ்டன்ட் இருக்காரே, இன்னைக்கு என்ன எழுதுறது இந்த குறிப்புல அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம கடவுள் ஜின்ஷு இருக்காரே, அவர் அந்த குட்டி பொண்ணு ஹொங்னி பூ இருக்காளே, அவளை கூப்பிட்டு 2 பேரும் ஒன்னா அப்படின்னு குளிச்சுட்டு இருந்ததை பத்தி எழுத ஆரம்பிக்க இவருக்கு தலையே சுத்தி போயிடுது. அது அப்படியே எழுதக்கூடாதே அப்படின்னு பக்கத்துல ஒரு பையன் பாத்துட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த குட்டி பையன் கேட்க, என்ன எழுதுறதுன்னு தெரியல, நான் மட்டும்தான் ஒரே ஒரு ஆள் அது கண்ணால பார்த்தேன், நான் என்னனாலும் உண்மையா எழுதணும் அப்படின்னு எனக்கு உத்தரவு போடப்பட்டிருக்கு, எழுதுறதானும் தெரியல எழுதாம போறதானும் தெரியலன்னு சொல்ல, உடனே இந்த குட்டி பையன் ஜின்ஷு கடவுள் எப்பயும் யார் கூடயும் பேசாம தனிமையிலேயே இருப்பாரு, அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா நம்பவே முடியலன்னு சொல்ல, அதேதான் எனக்கும் நம்ப முடியல, எப்படி அந்த ஹொங்னி கண்டுபிடிச்சு நேரா அங்க போனாலும் தெரியலன்னு சொல்ல, ஹொங்னியா அவளை நான் பாக்கணுமே அப்படின்னு குட்டி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். வாய மூடு, பேரை வேற சொல்லிடாத, இதை நான் எழுதுனா ஒரு பெரிய பிரச்சனை ஆகும், எழுதாம விட்டா தப்பாயிடும், என்ன பண்றது அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறான். எங்க ஜின்ஷு யோசிச்சுட்டு இருக்கான். ஹொங்னி பார்த்துட்டு உன் உடம்புல ஏன் இவ்வளவு தழும்பு இருக்கு, எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டால, அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஜின்ஷுக்கே லைட்டா நர்வஸா தான் இருக்கு. கரெக்டா அப்படி பார்த்து அசிஸ்டன்ட் வரான். எப்பவுமே உங்களுக்கு இங்க இருக்கிற தேவதைங்கெல்லாம் அழகழகா ஸ்வீட் செஞ்சு கொடுப்பாங்க, இன்னைக்கு இதுல புதுசாம ஆளுங்க ஜாயின் பண்ணிருக்காங்க, இதை சாப்பிட்டு பாருங்க, நீங்க நல்லபடியா ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, உடனே ஜின்ஷு பாக்குறான். எத்தனை தடவை கலர் கலரா அழகழகா சாப்பிட்டாலும் டேஸ்ட் என்னமோ ஒரே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஸ்வீட் இருக்கு, ஒன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறான். இதுவும் அதே போலதான் இருக்கு, இதுக்கும் மேல என்கிட்ட ஸ்வீட்னு கொண்டு வந்து கொடுக்காதன்னு சொல்ல, அப்போ இதை சாப்பிட்டு பாருங்க, புது ஆளோடது அப்படின்னு அசிஸ்டன்ட் கொடுக்க, ப்ளீஸ் ப்ளீஸ் இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு அங்கிருந்து கிளம்பி அசிஸ்டன்ட் போயிடுறான். ஜின்ஷு பாக்குறான். சரி ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு மோந்து பாக்குறான். வாசமே நல்லா இருக்கு, சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போயிடுது, பரவாயில்லையே இப்படி கூட ஒரு புது டேஸ்ட் ஸ்வீட் செய்ய முடியுமா அப்படின்னு ஜின்ஷு போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஒரு அங்க அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துட்டு, யாரு இந்த ஸ்வீட் பண்ணாங்களோ அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவளை உள்ள விடுங்க அப்படின்னு ஜின்ஷு சொல்லிடுறான். பார்த்தா நம்ம ஹொங்னி தான் ஓடி வரா. அசிஸ்டண்ட பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு, ஹே நீயா, நீங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஜின்ஷுவை பார்த்தே கேட்க, உடனே எங்க அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, உனக்கு மரியாதை தெரியாதா, பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசுன்னு சொல்ல, இப்ப கூட அசிஸ்டன்ட் தான் பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கா நம்ம ஹொங்னி. வேகமா அசிஸ்டண்ட பார்த்து வணக்கம் சார் அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு இருக்கா. அட என்ன இல்லம்மா, அவருக்கு ஒரு கும்பிடு போடு அப்படின்னு அசிஸ்டன்ட் பார்த்து ஆரம்பிக்க, இது நான் பண்ண ஸ்வீட், இது உனக்கு தான் வரும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, நல்லா இருந்ததா அப்படின்னு ஹொங்னி கேட்டுட்டு இருக்கா. இதுல நீ என்ன போட்ட, இது புதுசா இருக்கே அப்படின்னு ஜின்ஷு கேட்க, அதுல நான் மின்ட் இலை போட்டேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு மின்ட் கிஃப்ட் கொடுத்தா, அதுல பறிக்க பறிக்க மின்ட் வளர்ந்துட்டே இருக்கும், அது போட்டு லைட்டா செஞ்சேன்னு சொல்ல, பரவாயில்ல இப்படி ஒரு ஸ்வீட்டை நான் சாப்பிட்டதே இல்ல, ரொம்ப சாஃப்டா ஸ்மூத்தா இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு, ரெஃப்ரெஷிங்கா இருக்குன்னு சொல்ல, எல்லா ஸ்வீட்லயுமே ஒண்ணு புதுசா இருக்கு, அந்த ரெட் கலரை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜின்ஷு சாப்பிட்டு பாக்குறான். இதுல என்ன போட்டிருக்க அப்படின்னு கேட்க, இதுலயா உரம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் லைட்டா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கான். உரம் எங்க திரும்ப வந்தது, குதிரை கிட்ட இருந்து வர சாணி உரம் அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் எதையாவது தின்னு உள்ள போனதெல்லாம் வெளியே எடுக்கணுமே அப்படின்னு ஜின்ஷு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க தர தரன்னு ஹொங்னியே எழுதிட்டு போயிருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் அங்க மாட்டு சாணி போட்டதை போயிட்டு உரமா போட்டு அதை ஒரு ஸ்வீட்டா பண்ணி நம்ம ஜின்ஷுக்கே கொடுத்துருப்ப அப்படின்னு அங்க அவன் எழுதிட்டு போயிட, ஜின்ஷு பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். இவளுக்கு ப்ராப்பரா மேன சொல்லி கொடுக்க மாட்டீங்களா, ட்ரெஸ் ஒழுங்கா போடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டீங்களா, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கத்த ஆரம்பிக்க, நான் எழுதி அதுலயே டயர்ட் ஆயிடுறேன், நீங்க இன்னும் ஏன் நம்ம டார்ச்சர் பண்றீங்களோ தெரியலன்னு அசிஸ்டன்ட் நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்க இன்னொரு தடவை என்ன முகத்தை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஜின்ஷு கேட்க, இல்ல பாஸ் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு போய் நான் வேலையும் பண்ணிடுறேன், இன்னைக்கு நான் என்ன எழுதணும் அப்படின்னு கேட்க, ஒண்ணு எழுத வேண்டாம் போய் தொலை அப்படின்னு ஜின்ஷு கத்த ஆரம்பிக்கிறான். விட்டா போதும் அப்படின்னு அங்க இருந்து அசிஸ்டன்ட் ஓடி போயிடுறாரு. இங்க பார்த்தா மறுபடியும் நம்ம ஹொங்னி வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப அந்த ஆப்ரிகாட் ஒரு தீர்ப்பால சரியான வெள்ளி, அவளும் அவளோட சீனியர் பேரு பிளம்மா, 2 பேருமே நம்மள கண்டிப்பா முக்கியமான விஷயமா கூப்பிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலடி அப்படின்னு அங்க நிக்கிற ஃப்ரெண்டு ஷாயா சொல்லிக்கிட்டு இருக்க, அங்க அசிஸ்டன்ட்டும் வந்துடுறான். ஆபீசர் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நம்ம அசிஸ்டன்ட பார்த்து கேட்டுட்டு இருக்கா ஹொங்னி. அங்க பாருமா ஜின்ஷு இருக்கார்ல, அவர் தான் ஆபீசர், நீ அவர்கிட்ட தான் மரியாதையா பேசணும், என்கிட்ட வந்துட்டு வாங்க போங்கன்னு பேசினா போதும் புரியுதா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உங்களையும் நான் மரியாதையை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு நம்ம ஹொங்னி விட மாட்டிக்கிறா. ஆமா உனக்கு நல்ல ட்ரெஸ் போடுன்னு எத்தனை தடவை சொல்றது, நான் சொல்ற எதையும் நீ கேட்க மாட்டியா, சரி ஓகே உனக்கு தண்டனை கொடுக்குற நேரம் வந்துருச்சு, வா போலாம் அப்படின்னு அவர் அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. ஹொங்னி 3 அடி இன்னைக்கு வாங்குறா, அப்படியே நல்லா மயக்கம் போயிட்டு கீழே விழுந்து கிடக்குறா, செத்து போன மாதிரி கிடக்குறா. எந்திரின்னு அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிக்க, ஒரு வழியா அவ திரும்பிடுறா. முன்னாடியே எந்திரிக்க வேண்டியதான், நல்லா படுத்து தூங்க
தூங்கவ போல அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, எனக்கு என்னவோ எனக்கு 30 அடி வாங்கின மாதிரி இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு நீ செத்ததும் போயிடாத, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நேரா மறுபடியும் பூமிக்கு போயிரு, அங்க போயிட்டு நிம்மதியா வாழ்ந்துக்கலாம்னு சொல்ல, இல்ல முடியவே முடியாது, நான் சொர்க்கத்துக்கு தான் போவேன், சொர்க்கத்துக்கு போறது மட்டும் இல்லாம அங்க நான் நிறைய சேவை செய்யணும், அவங்களுக்கு நான் அவங்களை கண்டுபிடிச்சு நிறைய வேலை இருக்குன்னு சொல்ல, நீ இத்தனை நாள் உயிரோடு இருக்கிறதே பெருசு, அதுவும் இல்லாம நீ ஒரு சாதாரண மனுஷ உலகத்து போ, அங்க இருந்து இங்க வந்து நீ வந்ததே பெருசு, இதுக்கு மேல பெருசா ஆசைப்படாதமா அப்படின்னு சொல்ல, இல்ல நான் போயே ஆகணும், பூ திருவிழால நான் கலந்துகிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ நம்ம ஹோங்னி கத்த ஆரம்பிக்கிறா. பூ திருவிழால கலந்துக்கணும்னா யாருக்கு எடுத்து தெரியுமா இன்விடேஷன் வேணும், அந்த பொண்ணுக்கும் உனக்கும் ஆகாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் முக்கியமான சீக்கிரட்டை ரீவீல் பண்றான். இந்த ஆப்ரிகாட் இருக்கால, அவ கையில தான் இன்விடேஷன் கொடுக்கப்படணும் போல. ஹோங்னி வேகமா அங்க ஓடி போறா. ஷாயா நின்னுட்டு இருக்கா. ஷாயாவை பாக்குறா. இங்க பாரு எனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, நானும் உள்ள போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சிரிக்க ஆரம்பிக்க, ஹோங்னி உடனே பார்த்துட்டு, ஆப்ரிகாட் அக்கா உங்களை பார்க்க தான் வந்தேன், எல்லாரும் போறாங்கல்ல, எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுங்கன்னு கேட்க மத்தவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. நீங்க வந்ததே ஒரு பெரிய அதிசயம், உனக்கு இருந்தாலும் கனவு ரொம்ப ஓவர் தான், நீ எங்களை மாதிரி வந்து பூ தேவதை கிடையாது, நீ ஒரு சாதாரண மனுஷ உலகத்து பூ அப்படின்னு சொல்ல, உடனே ஆப்ரிகாட் பக்கத்துல வரா. இவளை வச்சு நல்லா அடிமையா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு, உனக்கு இன்விடேஷன் தானே வேணும், சரி ஓகே நான் கொடுக்குறேன், ஆனா நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செஞ்சு முடிச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு நீ போக முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவ கையில ஒரு இன்விடேஷனை கொடுத்துடுறா. ஹை ரொம்ப தேங்க்ஸ், என்ன வேணாம் கொடுங்க நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோங்னி ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அவளை கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு இடம் ஃபுல்லா ஒரே கலையாக வளர்ந்து கிடக்கு. அந்த இடத்தை காட்டி இந்த இடம் முழுக்க இருக்கிற எல்லா செடியையும் பிச்சு போட்டுட்டு, இங்க கெமிலியா ஒன்ன மாதிரி பூக்களா வளர்க்கணும்னு சொல்ல, அவ்வளவுதானா எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம், இதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு ஹோங்னி சொல்லிடுறா. உடனே ஆப்ரிகாட் சிரிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. ஷாயா அவங்க வந்துட்டு இங்க வந்து வளர்க்கறது ஈஸியான வேலை இல்லடி, இது உன்னால பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, ஹோங்னி பிச்சு பிச்சு பாக்குறா. உண்மையாவே இந்த செடியை பிக்கவே முடியல. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பயங்கர அரக்க செடியை இங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இந்த விதெல்லாம் இங்க விழுந்து இது முந்து முளைச்சிருச்சு. அப்ப வந்து இதை கிளீன் பண்ண ட்ரை பண்றாங்க, யாராலையும் கிளீன் பண்ணவே முடியலன்னு சொல்ல, நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு ஹோங்னி சொல்றா. என்னதான் கிளீன் பண்ணாலும் ஒரு சில நிமிஷங்கள்ல இது மறுபடியும் முளைச்சிரும்டி அப்படின்னு ஷாயா நீ என்ன பண்ண போறியோ தெரியலன்னு சொல்ல, கஷ்டப்பட்டு ஒரு செடியை நம்ம ஹோங்னி பிச்சிடுறா. கரெக்டா அங்க அசிஸ்டன்ட் வராரு. இன்னைக்கு தண்டனைக்கான நேரம் வந்துருச்சு, வா போலாம் அப்படின்னு கூப்பிட ஹோங்னி அங்க இருந்து கிளம்புறா. கரெக்டா அந்த பிச்சு போட்டால செடி அது மறுபடியும் அங்கேயே போய் மண்ணோட மண்ணா ஓட்டிக்குது. இங்க பார்த்தா நம்ம ஜின்ஷு உட்காந்துட்டு ஒயின் எல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அதுல இருக்க ஒயின் டேஸ்ட் சரியில்லை அப்படின்னு அப்பதான் ஹோங்னி பண்ணது ஞாபகம் வருது. மின்ட் இலையெல்லாம் ஏற்கனவே இருக்கு, அந்த மின்ட் இலையை அதுல கொஞ்சம் இன்ஃபியூஸ் பண்ணி இப்ப குடிச்சு பாக்குறான். ஒயின் ரொம்ப டேஸ்டா அவனுக்கு தெரியுது. பரவாயில்ல இது நல்லதா இருக்கு, அவ ஐடியா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ஜின்ஷு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஹோங்னியை கூட்டு போயிட்டு மறுபடியும் இன்னைக்கான தண்டனையை அசிஸ்டன்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். உன்னோட எனக்கு ஒரே பெரிய தொல்லையா போச்சுமா, ஏற்கனவே இத்தனை நாள் ஒருத்தர் இருந்துட்டு இருந்தாரு அந்த பூ சிறையில, அவரோட தொல்லையே தாங்க முடியல, இப்பதான் கிளம்பினாரு, இப்ப அடுத்து நீ வந்துட்டேன்னு சொல்ல, பூ சிறையில இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஹோங்னி கேட்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பூ சிறையில இருந்தது வேற யாரும் இல்ல, நம்ம ஜின்ஷுவோட ட்வின் பிரதர் குன்லூன் இருக்கான்ல, அவன் தான் இருந்திருக்கான். சக்தியை தப்பா யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜின்ஷு அவனை கூட்டு போயிட்டு பூ சிறையில அடைச்சு வச்சுட்டு இருக்கான். அங்க இருக்கிற எல்லா பூவும் எத்தனை இருக்குன்னு என்ன வேண்டியதான் குன்லூனோட வேலையா. அப்போ இந்த பொண்ணு இருக்கால, ஆப்ரிகாட்டோட சீனியர், அதான் பிளம் இருக்காளே, அவங்க சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒயின் கொடுக்கறதுக்காக வந்திருக்கா. இப்பயும் இந்த ஜெயில தான் அவன் இருந்துட்டு இருக்கான் போல. இப்போ ஜின்ஷு பண்ண புது ஒயின் மின்ட் எல்லாம் போட்டு கொடுக்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ஜெயிலே வச்சிட்டு இருக்க போறீங்க, இப்பயாவது என்ன விடலாம்ல, சரி பரவாயில்ல பிளம் அக்கா நீ அப்பப்ப வந்து பாத்துட்டு போறியே அதுவே எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, கொஞ்சம் விட்டா அந்த பையன் கடலை போடுவான். பிளம் அங்க இருந்து கிளம்பிடுறா. குன்லும் நாங்க சாப்பிட்டுட்டு ஒயின் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால வெளியே போய் கொஞ்சம் குடிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவன் பவரை மறுபடியும் யூஸ் பண்ணி அந்த பூசறைக்கு வெளியே காவலர்கள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. அத்தனை பேரையும் உரைய வச்சிடுறான். நேரா குன்லும் ஜெயில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துட்டு சிரிச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி போறான். இப்ப என்னடா பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம ஜின்ஷு அவங்க உட்காந்துட்டு ஒயின் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்ப என் பெர்மிஷன் இல்லாம உன்னை யார் வெளியே வர சொன்னது அப்படின்னு கேட்க, சோ உனக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா மறுபடியும் என்ன பாத்துட்டியா அப்படின்னு குன்லூன் போய் பக்கத்துல உட்காடுறான். கால் என்ன டேபிள் மேல வச்சிட்டு இருக்க, கீழே போட்டு உட்காரு, டீசெண்டா பேசு அப்படின்னு ஜின்ஷு திட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி என்ன திட்டிக்கிட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்து பாரு, அப்பாக்கும் அம்மாக்கும் அடுத்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை தான் அடுத்து வர வாரிசு, அடுத்த ராஜாவாக போறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உன்னையும் ஏன் நிலைமையில தான் வச்சிருப்பாங்க புரியுதா அப்படின்னு குன்லூன் சொல்லிட்டு அங்க ஜின்ஷு கிட்ட ஒய திருடுறதுக்கு பாக்குறான். ஜின்ஷு திருடவே விடாம எந்த பக்கம் குன்லூன் கையை கொண்டு போனாலும் பவரை விட்டு தடுத்து நிறுத்த ஆரம்பிக்க, இப்ப பாரு என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்க, எனக்கு ஒரே கோவமா வருது குன்லூன் கத்த ஆரம்பிக்கிறான். நீ ஜெயில இருந்து வரதுன்னா முறைப்படி வரணும், இப்படி இஷ்டத்துக்கு வரக்கூடாது, எந்த கிளம்பு அப்படின்னு மறுபடியும் குன்லூனை ஜின்ஷு ஜெயிலுக்குள்ளேயே அனுப்பிடுறான். கரெக்டா அப்ப உங்க ஆளு ஒரு பொண்ணு வரா, வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, தண்டனை கொடுக்குற ஆபீசர் தானே நம்ம ஜின்ஷு, போயிடுறான். எக்கச்சக்கமான ஆளுங்க வராங்க. அவங்க அத்தனை பேர் பேரையும் பார்த்து தண்டனை கொடுத்துட்டே இருக்க, அங்க ஒரு ஆள் வரான். அந்த பையன் பேரு லூஜுவா. லூஜுவை பார்த்ததுமே போதும் நிறுத்துங்க, இந்த பையன் வடக்கு கடல் பகுதியோட இளவரசர், இவன் என்ன தப்பு பண்ணா, ஏதோ
எதுக்காக இவனை கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஜின்ஷு கேட்க ஆரம்பிக்கிறான். லூஜு யார் தெரியுமா? மேடம்னு ஒரு பொண்ணு சுத்திட்டு இருந்தால, அவ பேரு லூயா. லூயாவோட சொந்த தம்பி தான். இந்த பையனுக்கு வந்துட்டு இவங்க மீன் பரம்பரைங்கிறதால 9 செதில் வரணுமா, ஆனா இவனுக்கு 3 செதில் தான் வந்திருக்கு. அரக்க குளத்துல மட்டும்தான் அப்படி வரும். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா நம்ம ராஜ குடும்பத்துக்கே அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூஜு இருக்கானே, இவனோட அப்பாவே இவன் பெரிய தப்பு பண்ணதா தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி இங்க அமுச்சு வச்சிட்டு இருக்காரு. ஜின்ஷு பாக்குறான், இந்த பையனுக்கு தப்பே பண்ணல, தண்டனை கொடுக்க முடியாது, இவனை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஜு கிட்ட வந்துட்டு, உனக்கு நீ பண்ணது ஒரு தப்பே கிடையாது, நீ பூமிக்கு போயிட்டு அவங்க தவம் பண்ற வேலையை பாரு, உனக்கு சக்தி கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு லூஜுவை பூமிக்கு அனுப்பி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். லூஜு சோகமா பாத்துட்டு இருக்கான். இங்க அப்படியே ஒரே எரிமலை குளமா இருந்துட்டு இருக்கு. ஏதோ அரக்க உலகத்துல ஆளுங்க இருப்பாங்க போல. வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்க போறோம் அப்படின்னு ஒரு குரல் ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. இங்க அந்த கடல் பகுதியை காட்டுறாங்க, வெஸ்ட் சி பகுதியை. அந்த இடத்துல ராஜா இருக்கான். அதாவது இந்த மேடம் லூயா இருக்கால, அவளோட அப்பா. அவங்களுக்கு ஒரு பொக்கிஷ முத்து ஒண்ணு கிடைச்சிருக்கு. 10,000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது கிடைக்குமா. இந்த முத்து கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அங்க இந்த ராஜாவோட அசிஸ்டன்ட் அமைச்சர் ஒருத்தர் இருக்கான், அவனும் ஹாப்பி ஆயிடுறான். இது நமக்கு கிடைச்சிருக்கு, பெரிய அதிர்ஷ்டம் இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ராஜா பார்த்துட்டு, நீங்க எல்லாருமே எனக்கு உண்மையா இருக்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த தங்க தாமரை முத்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது மிகப்பெரிய பொக்கிஷம். ஏற்கனவே நம்ம அடிமையா மாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மேடம பாக்குறான். அதாவது லூயாவை பாக்குறான். லூயா, நீ மட்டும் எப்படியாவது ஜின்ஷுவை, அதாவது வருங்கால ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்மள இனிமே யாரும் டம்மி ஆக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம கைக்கு முழு அதிகாரம் வந்து நம்ம எப்பவுமே பாதுகாப்பா இருக்கலாம். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா இந்த அதிசய முத்தை நான் உனக்கு டௌரியா கொடுப்பேன்னு சொல்ல, அப்ப அது ரொம்ப பொக்கிஷம், இது இருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா நீங்க போயிட்டாலே நம்மளோட பாதுகாப்பு உறுதி ஆயிடும், அதனால நான் உனக்கு அதை கொடுக்க போறேன்னு சொல்ல, நான் என்ன வேணா செஞ்சு எப்படியாவது கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்றேன்ப்பா அப்படின்னு இந்த லூயாவும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த மினிஸ்டருக்கு அது பிடிக்கல போல. அவன் ஒரு மாதிரி சோகம் ஆயிடுறான். மினிஸ்டர் லூயா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். உங்க தம்பியே அவனுக்கு 3 வால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தண்டனை கொடுக்க அனுப்புனாங்கல்ல, இப்ப அவர் வந்துட்டு பூமிக்கு போயிட்டாருன்னு சொல்ல, அங்கே வந்து அவன் உயிரோட பத்திரமா இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூயா கிளம்பி போயிடுறா. ஹொங்மி மறுபடியும் செடியை புடுங்க ஆரம்பிக்கிறா. எல்லா செடியும் மறுபடியும் ஓட்டிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் முழிச்சிட்டு இருக்கும் போது கிளாஸ் எடுக்க கூப்பிடுறாங்க. வாடி போலாம் அப்படின்னு ஷாயாவை கூப்பிடுறா. நேரா எவ்வளவு கிளாஸ் கவனிச்சுக்க ஓடி போயிடுறா. 2-3 பேரை டீமா போடுறாங்க. ஷாயாவை கூட ஒரு டீம்ல போட்டுடுறாங்க. ஆனா ஹொங்னி, நீலாம் ஒரு டம்மி, உனெல்லாம் டீம்ல போட முடியாது அப்படின்னு அவளை தனியாவே விட்டுடுறாங்க. ஹொங்னி பாக்குறான், மத்தவங்க எல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல, அதுல நானும் கத்துக்கிறேன் அப்படின்னு, எப்படி டான்ஸ் ஆடுறது, எப்படி ட்ரெஸ் பண்றது அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஹொங்னியும் கத்துக்கிறா. ஓரளவுக்கு குத்து மதிப்பா ட்ரெஸ் போட்டுட்டு புறமா எப்படி மேக்கப் பண்றது அப்படின்லாம் சொல்லி தராங்க. இஷ்டத்துக்கு இவ்வளவு கைக்கு வரதெல்லாம் செஞ்சுக்கிறா. வணக்கம் எப்படி சொல்றது, அதே மாதிரி எப்படி மரியாதையா பேசுறதுன்னு மத்தவங்க பேசும்போது அதை ஓட்டு கேட்டு இவ கத்துக்க ஆரம்பிக்கிறா. இவ படுக்கு ஓரமா உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. படிக்கிறதுல நிறைய தப்பு இருக்கு. யாரா இவ்வளவு கேவலமா படிக்கிறது அப்படின்னு அந்த பக்கமா போற ஜின்ஷு வந்து எட்டி பார்த்துட்டு, நீயா என்ன இவ்வளவு மோசமா படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்க, எனக்கு யாருப்பா சொல்லி தரத்துக்கு இருக்கா அப்படின்னு இவ பேய் மாதிரி புருவத்தை வரைஞ்சிட்டு பேசிட்டு இருக்கா. என்ன புருவம் அது, இதை முதல்ல அழிக்க போறியா நானே அழிக்கவான்னு கேட்க, இல்ல நானே அழிச்சுக்கிறேன் அப்படின்னு ஹொங்னி சொல்றதுக்கு வரா. அதுவும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, எல்லாமே லூஸா இருந்துட்டு இருக்கு, ட்ரெஸ் கூட உனக்கு போட தெரியாதா அப்படின்னு மேஜிக் பவர் மூலமா ஜின்ஷு அவளுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுறான். சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, நீ கூட வா அப்படின்னு அவளை கூட்டு போயிட்டு மேக்கப்லாம் எப்படி சரி பண்றதுன்னு ஹொங்னிக்கு சொல்லி தர ஆரம்பிக்கிறான். இன்னும் பக்கத்துல வா ஜின்ஷு கூப்பிட்டு இருக்க. அந்த பக்கமா வர நம்ம அசிஸ்டன்ட் ஓட்டு கேட்டுட்டு எழுதலான்னு போறான். அதுக்குள்ள ஹொங்னி பாத்துடுறா. அசிஸ்டன்ட் சார் நீங்களும் இங்க வாங்கன்னு. இல்ல ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அங்க இருந்து அவன் ஓடி போயிடுறான். ஹொங்னிக்கு இன்னும் மேக்கப் போட தெரியல. ஒரு மேக்கப் போட உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு, வந்து தொலை நானே சொல்லி தரேன்னு ஜின்ஷு தலையெழுத்தேன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்க, கொஞ்ச நேரம் போட்டுட்டு இருக்கும் போதே ஹொங்னிக்கு இதையும் படப்படன்னு துடிக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் ஜின்ஷுக்கு இருக்கு. ஆனா அவன் வந்து மனசுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். ஆனா ஹொங்னிக்கு விஷயம் புரியாம, உன் பக்கத்துல வந்தது ஏனே தெரியல, இதையும் படப்படன்னு துடிக்குதுன்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்ஷு கேக்குறான். என்னாச்சுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறியா அப்படின்னு ஹொங்னி இன்னும் பக்கத்துல வந்துட்டு முகத்தை வச்சிட்டு இருக்க. ஜின்ஷுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.